ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குளத்துக்கு போய் எதையோ வாங்க போய் எதையோ வாங்கிட்டு வந்திருக்கேன். டைகர் ஃபிஷ் வாங்கலான்னு போனேன். அது பார்த்தா ரேட்டு அதிகமாக சொன்னாங்க. அதனால் வேறு ஃபிஷ்ஷை வாங்கிட்டு வந்துட்டேன். க்ளவுன் நைஃப் ரேட்டு கொஞ்சம் சீப்பாக சொன்னாங்க. பிளாக் கலரு நல்லா இருந்துச்சு, அதை வாங்கிட்டு வந்துட்டேன். 2 வாங்கியிருக்கேன். ஒயிட்டு ரேட் அதிகமாக இருந்தது, இது கொஞ்சம் சீப்பாக இருந்தது. அதனால் அப்புறம் சாக்குவார் ஒன்று வாங்கினேன். ஒரு 4-5 கடை தேடி பார்த்தேன், எங்கேயுமே கிடைக்கல. ஒரே கடையில் மட்டும் அதுவும் ஒரே ஒரு பீஸாக இருந்தது. சரி வாங்கிட்டேன். பேராக கேட்டேன், பேர் இல்லை, ஒன்று தான் இருக்குன்னு வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு கடையில் போனால் பார்த்தா நிறைய வச்சுருந்தாங்க. சரி அங்கே ஒன்று மட்டும் வாங்கிட்டு 2 ஜாக்குவார் வாங்கியாச்சு. நல்லா ஆக்டிவாக தான் இருக்குது. ரெண்டும் ஒன்றா விட்டு தான் பார்க்கணும், என்ன பண்ணுறது தெரியல. அதுக்கப்புறம் பிளட் ஆர்ம்ஸ் வாங்கினேன். எப்போ பண்ணாலும் கண்டிப்பாக வாங்கிடுவேன், ஏன்னா இதாவது எல்லா மீனுக்கும் நல்லா யூஸ் ஆகும் இது. அதுக்கப்புறம் கோழிக்காக ஆப்டிமம் ஃபுட்டு 1/2 கிலோ பாக்கெட்டு. ஏன்னா இவங்களுக்கு 1/2 கிலோ வாங்கினா தான் கட்டுப்படி ஆகும், 100 கிராம் செட் ஆகாது. ஜாக்குவார் போட்டோன்னா பாருங்கள், 2 பேரும் சரியான சண்டை. ஃபைட்ரு மாதிரி சண்டை போடுறாங்க 2 பேரும். 2 பேரையும் ஒன்றா விட்டா எப்படி இருந்தாலும் ஒருத்தர் காலி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் தனியாக ஒருத்தரை போட்டாகணும். ஆனால் 2ம் மேலாக ஃபீமேலான்னு தெரியல. கேட்டால் அவங்க தெரியாது, கொஞ்சம் பெருசாக வந்த பேர் தான் தெரியும் சொன்னாங்க. சரி அதனால் வாங்கி வந்துட்டேன். ஆனால் இது ரேரு கிடைக்கிறது. ஜெயிண்ட்டுக்கு வர நல்லா வளர்ந்துச்சு. உடம்புலாம் ஒரே டாட்டாக இருந்தது, ரெட் கலர் ஸ்பாட் மாதிரி. நல்லா கிளியர் ஆகிடுச்சு. நல்லா ஆக்டிவாக இருக்குது, ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது. நல்லா கையை வச்சா நல்லா விளையாடும். கையை உள்ளே வைக்க முடியாது, கடிக்கும். க்ளவுன் நைஃபு டேங்க்கில் விட்டாச்சு. இது கூட தான் பருண் ஷார்க் இருந்தது. அதுக்கு என்ன பிரச்சனைனா, ஃபுட்டு போட்ட உடனே மறுநாள் வரைக்கும் ஜீரணம் ஆக மாட்டேது. லைட்டாக ஷேக் பண்ணாலும் சரி, தட்டினாலும் சரி, எல்லாத்தையும் வெளியே கக்கிடுதுங்க. அதான் கஷ்டமாக இருக்குது. அதனால தான் பெரிய டேங்க்கில் எடுத்து மாற்றிட்டேன். கோழி கூட விட்டு வச்சுருக்கேன். இது கேட் ஃபிஷ் நல்லா அது ஆக்டிவாக தான் இருக்குது. ஏன்னா அவங்க 2 பேரால் இது ரொம்ப பயங்கர டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. அதனால தான் மாற்றிட்டேன். ஏன்னா அது கொஞ்சம் லைட்டை போட்டாலே போதும், டக்கு 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 டக்குன்னு கண்ணாடியை போட்டு அடிக்குங்க 2ம். அதான் பிரச்சனையே. இது ஃபுட்டு போட்டாலும் சாப்பிட்டுட்டு லைட்டு போட்டாலும் சரி, உள்ளே வந்தாலும் சரி, பயத்தில் எல்லாத்தையும் காக்கிடுது. அதனால் தண்ணி ரொம்ப கலங்கலாகிடுது. அதனால தான் இவங்க 2 பேரையும் விட்ருக்கேன். இப்போ புதுசாக வாங்கி க்ளவுன் நைஃப் நல்லா ஆக்டிவாக தான் இருக்குங்க 2ம். பருண் ஷார்க்கு இதில் தான் இருக்குது, நல்லா ஆக்டிவாக தான் இருக்குங்க. என்ன ஒன்று, ஃப்ளோரான் ஒன்று காணும், குட்டி ஃப்ளோரான் ஒன்று வந்தது. ஷார்ட் பாடி ஜிபி ஒன்று வாங்கி விட்டுருந்தேன். காலையில் போட்ட உடனே இருந்தது, இப்போ பார்த்தா காணும். ஷார்க்கு வயிறை பார்த்தா பெருசாக இருக்குது. பருண் ஷார்க்கு கதையாக தான் முடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஷார்ட் பாடி டெட் பாடி ஆகிடுச்சு. நல்ல வேலை, வேறு ஃப்ளோரானை தனியாக வச்சுருக்கேன், வேறு தொட்டியில். இல்லைன்னா அதையும் கதையை முடிச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சைலண்ட்டாக இருக்குன்னு நினச்சா இவ்வளோ வேலையை பார்த்துக்குதுங்க. நான் மற்றபடி டேங்க் கிளீனர்லாம் ஒன்றும் பண்ணல, அதுங்களாம் இருக்குங்க. ஒரு லைட்டை போட்டோன்னா போதும், அப்படியே நிற்பார் பொம்மை மாதிரி. பயங்கரமாக போயிடுவார். ஒரு லைட்டை போட்டாலே போதும். லைட்டை ஆஃப் பண்ணிட்டு தான் கிட்ட வருவார். இது செனகல் டேங்க்கு. 3 பேர் இருப்பாங்க. லைட்டை போட்டப்போ தான் அந்த கப்பல் உள்ள போயிடுவாங்க. நல்லா ஆக்டிவாக தான் இருக்குங்க 3.
எல்லாம் பிளட் ஆம் சாப்பிட்னு இருக்காங்க போட்டது. இதுவும் நல்லா ஃபீடு எடுக்குது. என்ன ஒன்று, கேட் ஃபிஷ்ஷு நைட்டில் தான் ஆக்டிவாக இருக்கும் எப்பவுமே. நைட்டு நீங்கள் லைட்டாக ஆஃப் பண்ணிட்டு நைட்டு பார்த்தீங்கன்னா அது பாட்டுன்னு ஓடிட்டே பகலெல்லாம் அப்படி சைலண்ட்டாக தான் இருக்கும். இவங்க 2 பேர் எப்படின்னு தெரியல, பார்க்கலாம். ஃபீடு எடுக்குதுங்க ரெண்டும். இவங்களுக்கு பாருங்க பிளட் ஆன்ஸ் போட்டுன்னு எப்படி சாப்பிட்றாங்க. 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை போட்டுனே இருந்தால் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. கோழி ஃபிஷ் வச்சுருங்க தான் தெரியும் ஃபுட்டு எவ்வளோ போட்டால் எவ்வளோ சாப்பிடணும். மான்ஸ்டர் ஃபிஷ் கூட பரவாயில்ல போல, இவங்களுக்கு தான் கட்டுப்படி ஆகாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.